ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் நம்மளோட ஹீரோ மறுபடியும் ஒரு கம்பேக். ஆனால் தமிழில் இல்லை, ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்த மாதிரியே தமிழில் வரணும் அப்படின்ட்டு தான் ரசிகர்களோட ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. எஸ், நம்மளோட சிவசூரியன் பாரதி கண்ணம்மா சீசன் 2க்கு அப்புறமா ஒரு லாங் கேப் விட்டு மறுபடியும் அவர் வந்து சின்ன திரைக்கு வராரு. ஆனால் தெலுங்கில் வராரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அஃபிஷியலான ப்ரமோ வந்துருந்தது. நின்னு கோரி அப்படின்னு சொல்லி தெலுங்கு சீரியல் ஸ்டார்மால வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆக போகுது. ப்ரமோ வந்து அஃபிஷியலாக வந்துருச்சு. வில்லன் நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ வந்து சொல்லியிருந்தாரு நம்ம ஹீரோ. ஆனால் அந்த ப்ரமோவில் பார்க்கும்போது ஹீரோயினை கணவர் வந்து அவர் தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க ஏர்போர்ட்லேயே அங்கேயோ உட்காந்துருக்காங்க போல இருக்கு. அதில் மயக்க மருந்து ஏதோ கலந்து கொடுத்தா அந்த பொண்ணை வந்து வேற ஒரு பர்சன் மேலே சாஞ்சி படுத்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காரு. நான் உனக்கு இதை எழுதி கொடுக்குறேன், நீ வந்து என்னை இது பண்ண, இந்த பொண்ணை உனக்கும் இது இருக்குது கனெக்ஷன் இருக்க மாதிரி காமி அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பார் போல இருக்கு. அவங்களும் வந்து வீடியோவாக எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு இவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட வீட்லேயே அந்த பொண்ணை வந்து நம்பலை, நான் நல்லவ அப்படின்னு நிரூபிச்சுட்டு தான் நான் மறுபடியும் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டே வெளியில் போகிறாங்க. இந்த மாப்பிள்ளை வந்து ஏமாத்தினதை அந்த பர்சனும் வந்து வீட்டில் சொல்கிறதுக்காக வராங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம். இதில் நீங்கள் ஹீரோவா இல்லை வில்லனானே தெரியல. ஆனால் டைட்டிலில் வந்து அந்த இன்னொரு பர்சன் தான் வந்து நிற்கிறாரு. முழுக்க முழுக்க வில்லனாக தான் இருப்பார் போல இருக்கு, தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. சிபு ஹீரோவாக மாற்றிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த மாண்டேஜில் இருக்கிற அந்த ஹீரோவுக்குமே தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கெல்லாம் கோவப்படுவாங்க. ஃபஸ்ட் டைம் தெலுங்கில் வந்து நம்ம சிவசூரியன் என்ட்ரி ஆறாருன்னு நினைக்கிறேன். ரோஜா சீரியல் தெலுங்குல ரீமேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் தெலுங்குல வந்து நடிச்சது கிடையாது. நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு சீரியல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.